வணக்கம் மீன்பிரி யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குன்னே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். T20 வேர்ல்டு கப்போட ஃபைனல் மேட்ச்சு இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில் நடக்குது. அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்றே இந்த வீடியோ கிட்டத்தட்ட எடுத்து அப்லோட் பண்ணிட்டோம். பட் அது ஆனால் சின்ன டெக்னிக்கல் எரர்னால் சில டிலைட்ஸ் அப்படிங்கிறதும் இருந்துச்சு, ராங்காக அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதை டிலைட் பண்ணிட்டோம். ஃபைனல் மேட்சோட வீடியோ ஸோ கொஞ்சம் முன்னாடியே போடலான்னு நினச்ச விஷயந்தான். ஓகே, ஸோ அதில் ஏதாவது வீடியோவில் நம்ம ரெக்கார்ட் பண்ண விஷயங்கள சின்னதாக ஒரு தவறான ப்ரெடிக்ஷன் கூட இருந்திருக்கலாம். ஸோ அதனால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். பாசிட்டிவாக அதை நான் திங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி எடுக்கக்கூடியது நார்மலாக எப்பவும் நம்ம போடக்கூடிய டைப்பில் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதோட ப்ரெடிக்ஷன் இப்போ பார்த்துக்கலாம். ஸோ இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கை வைப்போம். அவ்வளோதான். ஓகே, ஃபைனல் மேட்ச்சு கிரவுண்டு பார்த்திங்கன்னா ஹென்னிங்ஸ்டன் ஓவல் பிரிங்டன் பர்படாஸில் இந்த மேட்ச் நடக்குது. இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் டோட்டலாக 30 மேட்ச் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபஸ்ட்டு 19 தடவையும், பேட்டிங் செகண்டு 11 முறையும், ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 157 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இந்த ஸ்கோருக்கு மேலே அப்படின்னும்போது இந்த ஃபஸ்ட்டு பேட்டிங் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா கூட பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு அதிக வெற்றி அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. இன்னொரு விஷயம் காரணம், இந்த வெஸ்ட் இண்டீஸில் இருக்கிற கிரவுண்ட்ஸ் எல்லாமே லேட்டர் ஆக ஆக ஸ்லோ டவுன் ஆகுது. ஸோ இது வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் மாதிரியான அணிகள் விளையாடும்போது அதை நம்ம உத்து பார்க்கல. பட் இங்கே அந்த வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. 157 அப்படிங்கிறது ஆவரேஜ் ஸ்கோர். ஹை ஸ்கோராக இங்கே 224 வெஸ்ட் இண்டீஸ் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க, 5 விக்கெட் இழந்து. லோ ஸ்கோராக 80க்கு 10 ஆப்கானிஸ்தான் இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 150 பிலோ தான் இங்கே அதிகமாக பதிவாகிருக்கு. ஒரு நாக் அவுட் சுச்சுவேஷன் மேட்ச்சு, டப்பான விஷயந்தான். ஸோ இதில் லோ ஸ்கோராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஆவரேஜ் ஸ்கோரும் கிட்டத்தட்ட 150 பிலோ அப்படிங்கிறதும் ரொம்ப நியரஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பு அதிகம்தான். பார்க்கணும் இன்றைக்கி பிச்சை எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. 150-69 அப்படிங்கிற இடத்துல 8 முறையும், 70-89 அப்படிங்கிற இடத்துல 7 முறையும், எபோவ் 190 அப்படிங்கிறது 4 முறையும் இங்கே பதிவாகிருக்கு. கிரெடிட் அமைப்பில் ஆக்சுவலாக ஓவராலாக பார்த்துக்குங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இது சின்னதாக வியூவாக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்க முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இது ரெக்கார்டரில் போட்டிருக்கோம், அதனால் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட்டு மேட்ச்சே கிரெடிட் படி அமைப்படி உட்காந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு கடைசியாக ஒரு 3-4 மேட்ச் எதுவுமே கிரெடிட் அமைப்பில் உட்காரல. மற்ற விஷயங்களை மட்டும் யூஸ் பண்ணி மேக் பண்ணுறது பெட்டரான ரிசல்ட் தரும். பட் இந்த கிரெடிட்டை எந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த 7.5க்கு கீழே மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். சம்சி, மகாராஜ், இந்த பக்கம் அடுத்தது ரவீந்திர ஜடேஜா, ஸ்டப்ஸு, 6.5ல் தூபே, ஹென்ட்ரிக்ஸ், இப்படி ஒரு 6 பிளேயர் இருக்காங்க. இந்த 6 பிளேயர்லேருந்து ஒரு 2 பிளேயர் எடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் ஒன்று பார்த்துங்க. இன்னொன்று, அதோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுற மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ரீசா, ஹென்ட்ரிக்ஸு, ஸ்டப்ஸு, மகாராஜ், சம்சி, இந்த பிளேயர்லேருந்து 1 or 2 பிளேயர் உள்ளே வந்தால் தான் ஜெயிக்க முடியும். இதுக்கான காரணம் பர்சன்டேஜ் ஸ்ட்ராட்டஜியில் போய் செக் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இவங்க எல்லாருமே லோ பிக் தான். சம்சி, மகாராஜ், ஸ்டப்ஸு, ஹென்ட்ரிக்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மேட்ச்சில் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுற பட்சத்தில் அவங்களோட பிளேயர்ஸ், லோ பிக் பிளேயர்ஸ் வந்தால் தான் வின் பண்ண முடியும். அந்த அமைப்பு ப்ளஸ் இவங்க கிரெடிட் அமைப்புலையும் இருக்காங்க. இதை ரெண்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஹை கிரெடிட்டில் இருக்கிற பிளேயர்ஸ், அதுவும் 4 பிளேயர்ஸ் அப்படியே ட்ரீம் டீம் என்ட்ரானது அப்படிங்கிறதும் நடந்துச்சு லாஸ்ட்டு மேட்ச்சு. அதனால் குறையலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணமாக இருந்தால் கூட மற்ற சில அமைப்புகள் இருக்குது. அதுக்கு தான் உங்களுக்கு கடைசியில் நான் பிளேயர்ஸ் இந்த டீம்லேயும் அந்த டீம்லேயும் அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸ், இப்போ மற்ற ஒரு சில சேனல்ஸ் கொடுக்குற மாதிரியான பிளேயர்ஸை நாமளும் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்கள வச்சு பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அதை நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து பர்சன்டேஜ் ஸ்ட்ராட்டஜி, இது மாற்றத்துக்கு உட்பட்ட மாதிரி இருக்கும். இது சின்னதாக நோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வியூ மட்டும் பார்த்துங்க, ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும். இப்போ கேப்டன் பாசிபிலிட்டிஸ் மட்டும் நம்ம பேசுவோம். கேப்டன் பாசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் அல்லது பேட்டர்ஸ் இப்படி தான் வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கேப்டன் ஆப்ஷனில் பும்ரா, ஏ சிங், குல்தீப் யாதவ், இந்த 3 பேரும் நம்ம இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி
சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரபடா, நோட்ஸு இவங்க மெயினான கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இதை தாண்டி இப்போ பேட்டர்ஸுக்கும் கேப்டன் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறோம். அங்கே வந்து பர்சன்டேஜ் எப்படி மாறப்போகுதோ அதை பொறுத்து அமைய வாய்ப்பு இருக்கும். இப்போதைக்கு ஒரே ஒரு ஹைப்பிக்கு தான் அங்கே வந்து ரோஹித் சர்மா இருப்பார். ஸோ இது வந்து சேஞ்சஸ் ஆக சின்ன சின்னதாக சான்ஸ் இருக்குது. அது மாறும்போது உங்களுக்கு இந்த மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது பெட்டர். பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குற ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போது 75 to 100ல் 3 or 4 பிளேயர்ஸ் வரைக்குள்ள வர வாய்ப்பு இருக்கும். இந்த 4 பிளேயர்ஸ் அப்படிங்கிறது இந்தியா ஒன் சைடாக வின் பண்ணால் மட்டுமே சான்சஸ் உள்ள மாதிரி இருக்கும். 50 to 75 6 பிளேயர் இருக்காங்க. 3 இல்லைன்னா 4 பிளேயர்ஸ் மஸ்ட்டு. இப்போ இந்த கிரெடிட் அமைப்பையும் இது கூட வச்சு மெர்ஜ் பண்ணிக்கங்க. 9 கிரெடிட்டில் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒர்க் ஆகலை தான். ஆனாலும் லாஸ்ட் மேட்ச் எல்லாருமே உள்ளே வந்ததுனால மினிமம் 2 பிளேயராவது கட் ஆகணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இன் பண்ணிக்கங்க. பர்சன்டேஜ் ஸ்ட்ராட்டஜி இதில் இருக்கிற மாதிரியே அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது இதில் காட்டணும். ஸ்டப்ஸு, மகாராஜ், ரீசா ஹென்ட்ரிக்ஸு எல்லாருமே லோ பிக்கு. ப்ளஸ் வந்து ரவீந்திர ஜடேஜா, தூபே கிரெடிட் வைஸ்லேயும் அவங்க லோ தான், பர்சன்டேஜ் வைஸ்லேயும் அதில் லோ தான். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு 2 பிளேயருக்கு கம்பல்சரி உண்டு. ஸோ அதை கொஞ்சம் டிசைட் பண்ணி உங்களுக்கு எந்த பிளேயருக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்து வச்சிங்கன்னா பெட்டர் ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ட்ரீம் 11 பார்த்துக்கலாம். ட்ரீம் 11 பார்க்குறதுக்கு முன்னாடி ஓகே ட்ரீம் 11 பார்த்துட்டு பிளேயர்ஸை பார்த்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த டீமு வின் பண்ணுனா வரக்கூடிய வாய்ப்புள்ள பிளேயர்ஸ். ஸோ அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணால் சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ் லிஸ்ட்டு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அது இந்த ஃபைனல் மேட்ச்சுக்கு மட்டும் உங்களுக்கு ஸ்பெஷலாக அது உங்களுக்கு வியூ பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு புரியணும். புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் அது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்தியா வின் பண்ணுறாங்க, இந்தியா சைடு ஒரு ஒன் சைடாகவும் அல்லது டஃப் ஃபைட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மேக் பண்ணாலும் ஓகே. ஸோ எப்படி பண்ணாலும் இந்த ஒரு 7 பிளேயர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சுக்கு மட்டும்தான். அடுத்தடுத்த மேட்சஸுக்கெல்லாம் வருமா அப்படின்னா இல்லை, இதுக்கு மட்டும் ஸ்பெஷலாக எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை தான் மற்ற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்க. நம்ம இப்போ சொன்ன விஷயந்தான், இந்தியா வந்து ஒன் சைடு அப்படின்னா யாரை கன்ஃபார்மாக வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அதே போல தான் இப்போ பும்ரா தான் பவுலிங்கில் ஹைப்பிக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 7க்கு 4 இந்த ரேஷியோ அல்லது ஒன் சைடாக டாமினேட்டாக இந்தியா ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியான டீமில் மட்டும் வைங்க. அதர்வைஸ் டஃப் ஃபைட் இருக்குன்னா அவரை தான் இந்த இடத்துல மிஸ் பண்ணணும். மிச்சம் இருக்கிற 6 பிளேயரில் 5 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஸோ மினிமம் இந்த 7 பிளேயரில் இந்தியா ஜெயிச்சா ஒரு 5 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ இவங்க தான் வின் பண்ணி கொடுக்குறதுக்கான சான்சஸ் எலிஜிபிலிட்டியில் உள்ள பிளேயர்ஸ். இது வந்து இந்தியா சைடு. இப்போ லாஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இதில் எடுக்காத அந்த 4 பிளேயர்லேருந்து மினிமம் 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்தியா ஜெயிக்குது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மினிமம் 5 பிளேயர்ஸ் உங்களுடைய கான்செப்டில் இருக்கிற பிளேயர்ஸ். அது இந்தியா ஒன் சைடாக ஜெயிக்குதுன்னா பும்ராவோ எனி ஒன் அந்த நேரத்தில் எந்த பவுலர் ஹைபிக் பவுலராக இருக்கிறாங்களோ அவங்களே இன் பண்ணுங்கள். அப்படி டஃப் ஃபைட்டுனா அந்த ஹைபிக் இந்தியாவோட ஹைபிக் பவுலரை மிஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இது லாஜிக். பிளேயரை வச்சு யோசிக்கிறத விட அங்கே இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் கிரெடிட் இதை வச்சு டீம் மேக் பண்ணுறது பெட்டர் ரிசல்ட் தரும். ஓகே, அடுத்தது ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த ஒரு 7 பிளேயர்ஸில் இருந்து பிளேயர்ஸ் வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும். இது இந்த 7ஐயும் அதே மாதிரி இந்தியாவோட 7 பிளேயரும் வச்சு மட்டுமே டீம் மேக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்காது. ஸோ அது முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். நீங்கள் எந்த டீம் ஜெயிக்குங்கிற அந்த ஃப்ளோ யோசிக்கணும். டஃப் ஃபைட் இருக்குமா அப்படிங்கிற அந்த ஃப்ளோவை யோசிக்கணும். இந்த 2 விஷயத்தை யோசித்து அதுக்கப்புறமா டீம் மேக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரியான மிஸ்டேக் வருது. ஸோ நம்ம எடுத்துருக்கிறதும் அதே மாதிரியான மிஸ்டேக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இந்த டீமோட இந்த 7 பிளேயர் முக்கியம்தான். அதே போல் இந்தியாவோட அந்த டீமோட இந்த 7 பிளேயர் முக்கியமான பிளேயர் தான்.
பட் இருந்தாலும் வின் ஆகக்கூடிய டீமில் இருக்கிற இந்த பிளேயர்ஸ் வருவாங்க. லாஸ் ஆகக்கூடிய டீமில் இருக்கக்கூடிய அந்த 7 பிளேயர்ஸில் 2-3 பிளேயர்ஸ் மட்டும்தான் உள்ளே வர்ற மாதிரி வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்போ எடுக்காத அந்த பிளேயர்ஸ்லேருந்து ட்ரீம் டீம் என்ட்ராக சான்சஸ் இருக்கும். இதை கொஞ்சம் கவனமாக யோசித்து வச்சுக்கோங்க. கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஒரு நாக் அவுட், ஒரு முக்கியமான மேட்ச் அப்படிங்கும்போது விக்கெட்டுகள் விழுக வாய்ப்பு உண்டு. பிச்சு ரிப்போர்ட்டை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கங்க. அப்படியே உல்ட்டாவாக நடந்தாலும் நடக்கலாம். ஸோ பிச் ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணிவிட்டு பேட்டர்ஸாக பவுலர்ஸாக அவ்வளோதான் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ பவுலிங்கில் ஒரு கேப்டன் வருது அப்படின்னா விசியை பொறுத்த வரைக்கும் பவுலிங் அல்லது பேட்டர், இப்படி விசி அதிகமாக வந்து பார்த்துருப்பீங்க. அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கங்க. பேட்டிங்கில் கேப்டன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ், பவுலர்ஸ், இந்த 3 ப்ராசஸில் விசியை யூஸ் பண்ணுற மாதிரி டீம் மேக் பண்ணுங்கள். பெட்டர் ரிசல்ட் வரும். ஸோ இது ஓவரலான ப்ரெடிக்ஷன் தான். நம்ம நேற்று எடுத்து வச்சுருந்து நேற்று ரெக்கார்ட் பண்ணியிருந்தக்கூடிய வீடியோ வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தோம். பட் அதில் தவறு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிறேன். அதனால தான் அது சரியான அப்லோடாக ஆகலை அப்படின்ட்டு. ஓகே, பரவாயில்ல, இது பெட்டராக இருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் டிஎன்பிஎலுக்கான வீடியோ தான் அடுத்தது வருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.